வெல்கம் டு நீட் ஸ்கோர் ஆப். நம்ம இந்த செஷனில் என்ன பார்க்க போகிறோன்னா பயோமாலிக்யூல்ஸில் கார்போஹைட்ரேட்ஸ். இது கெமிஸ்ட்ரி பார்ட்டில் வருது. நம்ம செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம அச்சீவர்ஸை பார்ப்போம். ஸ்மைல் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா கெமிஸ்ட்ரியில பயோமாலிக்யூல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா கார்போஹைட்ரேட்ஸை பத்தி பார்க்க போறோம். ஓகே, வாட் இஸ் பயோமாலிக்யூல்? பயோமாலிக்யூல்னா என்னன்னா லிவிங் ஆர்கானிசம்ஸ்ல நடக்கக்கூடிய காமன் ஆக்டிவிட்டி. அந்த காமன் ஆக்டிவிட்டிக்கு இருக்கக்கூடிய ஆல் ரியாக்ஷன், அதுல இன்வால்வ் ஆகிற இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், இதெல்லாம் தான் நம்ம என்ன சொல்றோம், பயோமாலிக்யூல்னு சொல்றோம். இந்த பயோமாலிக்யூல் வந்து என்னன்னா மேக்ரோ மாலிக்யூல் அண்ட் மைக்ரோ மாலிக்யூல்னு டூ டைப்ஸா சொல்லலாம். மேக்ரோ மாலிக்யூல்ன்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன்ஸ் அண்ட் லிப்பிட்ஸ். இப்போ லிப்பிட்ஸை வந்து மேக்ரோ மாலிக்யூல்னு இப்போ சொல்றது இல்லை. ஏன்னா எதனால மேக்ரோ மாலிக்யூல் சொல்றோம் அப்படின்னா 800 டால்டனுக்கு மேல இருந்தா அது மேக்ரோ மாலிக்யூல்னு சொல்றோம், அது ஓகே. இப்ப இதனுடைய மோனோமர்ஸ் எல்லாம் என்னென்னு பாத்தீங்கன்னா, இப்ப கால்சியத்து கார்போஹைட்ரேட்டோட மோனோமர் என்னன்னா குளுக்கோஸ். மோனோமர்னா என்ன? அதை ஹைட்ராலிசிஸ் பண்ணனாக்கா என்ன கிடைக்கணும், டீஹைட்ரேட் பண்ணனாக்கா குளுக்கோஸ் கிடைக்கணும். புரோட்டீனோடைய மோனோமர் என்னன்னா அமினோ ஆசிட். அத மாதிரி இந்த லிபிடோட மோனோமர் என்னன்னா இதுல மோனோமரா வராது, ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் கிளிசராலா வரும். ஸோ இப்ப இது ரெண்டுத்தையும் சேர்த்தா லிபிட் வந்ததுன்னா தான் இதை மேக்ரோ மாலிக்யூல்னு சொல்ல முடியும். ஆனா ஃபேட்டி ஆசிட்ஸ் ஒன்னா சேர்ந்துதான் லிபிட்ஸா வருது. ஆனா இங்க இது பண்ணும்போது பிரேக் டவுன் ஆகும்போது என்ன ஆகுது, ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் கிளிசராலா வர்றதுனால இதை மேக்ரோ மாலிக்யூல்னு சொல்ல மாட்டோம். மைக்ரோ மாலிக்யூல் எல்லா மோனோமரையும் தான் நம்ம வந்து மைக்ரோ மாலிக்யூல் சொல்றோம். அப்படி பார்த்தோம்னா குளுக்கோஸ், அமினோ ஆசிட், அடுத்து ஃபேட்டி ஆசிட்ஸ், டிஎன்ஏ, ஆர்என்ஏ, இதெல்லாம் மைக்ரோ மாலிக்யூல்ஸ்னு சொல்றோம். இப்ப நம்ம வந்து கார்போஹைட்ரேட் பத்தி பார்ப்போம். கார்போஹைட்ரேட் கார்போஹைட்ரேட்ஸ்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தா எப்படி இதை டிஃபைன் பண்ணலாம்? கார்போஹைட்ரேட்ல கார்போஹைட்ரேட், பொட்டேட்டோல கார்போஹைட்ரேட் இருக்கு, இதுல எல்லாம் வந்து ரைஸ்ல எல்லாம் கார்போஹைட்ரேட், எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க அதை அப்படின்னு பார்த்தா இட் இஸ் ஆப்டிகலி ஆக்டிவ் பாலிஹைட்ராக்சி ஆல்டிஹைட் ஆர் கீட்டோன் which yield these on hydrolysis. என்ன ஆப்டிகலி ஆக்டிவ் பாலிஹைட்ராக்சி ஆல்டிஹைட் ஆர் கீட்டோன் இது வந்து கொடுத்ததுன்னா ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது கொடுத்ததுன்னா அது கார்போஹைட்ரேட்னு சொல்றோம். இப்ப இந்த முன்னாடி எல்லாம் இந்த கார்போஹைட்ரேட் வந்து எப்படி வந்து டிஃபைன் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஏர்லியர்ல எல்லாம், தட் இஸ் ஏர்லி ஸ்டேஜ்ல கார்பன், ஹைட்ரஜன், இதுல இருக்கக்கூடிய கான்ஸ்டியூன்ஸ் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். இப்பயும் இதுதான் இருக்கு. ஆனா முன்னாடி என்ன அதை டிஃபைன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா எதெல்லாம் இந்த ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் எப்படி இருக்கும்னாக்கா 2:1ன்ற ஃபார்மேட்ல இருக்கும். அப்படின்னா எப்படி அது 2:1ன்ற ஃபார்மேட்? இப்ப C6H12O6 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த O வந்து ஓக்கும் இப்ப வாட்டர்ல எப்படி சொல்றோம், நம்ம வாட்டர்ல 1:2ன்ற அதே கான்செப்ட் தான் இங்கேயும் 1:2. 1 வந்து ஆக்சிஜன்னா 2 ஹைட்ரஜன், அப்படிதான் இருக்கும். அந்த மாதிரி காம்பவுண்ட்ஸுக்கு எல்லாம் பேர் தான் கார்போஹைட்ரேட்னு முதல்ல சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா ரீசெண்டா இப்போ கார்போஹைட்ரேட்டுக்கு என்ன டெஃபினிஷன், என்ன வாட் இஸ் கார்போஹைட்ரேட்னு கேட்டா என்னன்னா தட் இஸ் இட் இஸ் ஹைட்ரேட்ஸ் ஆஃப் கார்பன். ஸோ ஹைட்ரேட்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட் என்ன சொல்லணும், ஹைட்ரேட்ஸ் ஆஃப் கார்பன். ஹைட்ரேட்ஸ் ஆஃப் கார்பன்னா என்ன அப்படின்னா இதுல கார்பன் தென் ஹைட்ரேட்ஸ். கார்போஹைட்ரேட்ஸ்ல கார்போனா கார்பன், ஹைட்ரேட்ஸ்னா ஹைட்ரேட்ஸ். அப்ப கார்பன் ஹைட்ரேட்ஸ், அதுதான் ஹைட்ரேட்ஸ் ஆஃப் கார்பன்னு சொல்றோம். இதனுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார்முலா CxH2OY, இதுதான் ஃபார்முலா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏக்ரேட்ஸ் ஆஃப் கார்பன் தான் கார்போஹைட்ரேட்னு சொல்றோம். இந்த ஃபார்முலா CxH2OY. இப்ப இதை எடுத்துட்டீங்கன்னா C6H12O6
இது என்னது ராம்னோஸ். இந்த ராம்னோஸ் பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் இதனுடைய ஃபார்முலாக்கு இது வந்து செட் ஆகாது. அதே போல ராம்னோஹெக்சோஸ் என்னது C7H14O6. இதுவும் வந்து இந்த ஃபார்முலால polyhydroxy compounds. இதுல ஆல்டிஹைட் ஆர் கீட்டோ இது ரெண்டும் ஃபங்க்ஷனல் குரூப்பா இருக்கும். பாலிஹைட்ராக்சி காம்பவுண்ட் அதுல ஆல்டிஹைடோ கீட்டோனோ எப்படி இருக்கும்? ஃபங்க்ஷனல் குரூப்பா இருக்கும். தட் ஃபங்க்ஷனல் குரூப் எப்படி இருக்கும்? ஃப்ரீயா இருக்கலாம் ஆர் ஹெமி அசிட்டலா இருக்கலாம் ஆர் அசிட்டலா இருக்கலாம். இப்படி இருந்ததுன்னா அதை வந்து நம்ம என்ன சொல்றோம்? கார்போஹைட்ரேட்னு சொல்றோம். இப்ப ஃப்ரீ ஸ்டேட்டுக்கு ஒண்ணு வரணும் இல்லையா? ஃப்ரீ ஸ்டேட்டுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்ப இந்த இடத்துல இதுவும் எப்படி இருக்கு? ஃப்ரீ ஸ்டேட்டா இருக்கு. CHO குரூப் எப்படி இருக்கு? CHO குரூப் இங்க ஃப்ரீயா இருக்கு. சோ இத வந்து என்ன சொல்லுவோம்? குளுக்கோஸ்ல CHO வந்து ஃப்ரீயா இருக்கு. சோ இது வந்து ஃப்ரீ ஸ்டேட் அப்படின்னு சொல்லலாம். சோ இப்ப இது என்ன ஆகுதுன்னா இன்டர்னல் ஹெமி அசிட்டலா எப்படி மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க இந்த ஹைட்ரஜன் அங்க போயாச்சு. சோ இங்க OH குரூப்பா மாறிடுச்சு. சோ இப்ப இந்த O வந்து என்ன ஆயிடுச்சு? இப்படி வந்துடுச்சு. சோ இதுதான் நம்ம என்ன சொல்றோம்? இன்டர்னல் ஹெமி அசிட்டல்னு சொல்றோம். குளுக்கோஸ் இன்டர்னல் ஹெமி அசிட்டல். சோ இது புரியுதா? இது எப்படி ஃபங்க்ஷனல் குரூப் ஃப்ரீயா இருக்கும், ஹெமி அசிட்டலா இருக்கும், ஆர் அசிட்டலா இருக்கும். சோ ஃப்ரீயா இருக்கிறது எப்படின்னு வந்தது? ஃப்ரீயா இருக்கிறது எப்படி கன்வெர்ட் ஆயிடுச்சு? ஹெமி அசிட்டலா மாறிடுச்சு. இருக்கக்கூடிய ஆல்கஹாலிக் குரூப்புக்கும் கார்போனைல் குரூப்புக்கும் ரியாக்ஷன் நடந்ததுன்னா ஹெமி அசிட்டலா வரும். இந்த ஸ்டேட்மெண்ட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி ஹெமி அசிட்டல் எப்படி ஃபார்ம் ஆகுது? ஹெமி அசிட்டல் தட் இஸ் reaction between alcoholic and carbonyl group. அதுக்கு ரெண்டுத்துக்கும் ரியாக்ஷன் வந்ததுன்னா ஹெமி அசிட்டல் ஃபார்ம் ஆகும். இது புரியுதா? ஓகே. Thank you for watching this video. Support our channel, subscribe, comment, like and share with your friends. Thank you.